இங்க ஒரு கேங்ஸ்டர்ஸ் குரூப் அவங்களுக்கு பிடிக்காதவங்கள சாவடிச்சுட்டு செத்தவங்க பாடியை பப்ளிக் பிளேஸ்ல போட்டுட்டு ஆப்போசிட் கேங்குக்கு இவங்க எவ்வளவு மோசமானவன்னு காமிப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன பையனை சாவடிச்சுட்டு அவனோட பாடியை பப்ளிக் பிளேஸ்ல இருக்கிற ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு அவனுக்கு கூலிங் கிளாஸ் மாட்டி விட்டுட்டு அவன் உட்கார்ந்து இருக்க மாதிரி செட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல இப்ப சாவடிச்ச பையனோட அப்பா ரொம்ப மோசமான ஆளுன்னு. இப்ப மார்னிங் காலேஜுக்கு போன பையன் ஈவினிங் செத்து போயிருக்கிறத பார்த்து அவனோட அப்பாக்கு பையன் எப்படி சடனா செத்து போனான்னு ஒண்ணுமே புரியாம இருக்காரு. அப்ப அட்டாப்சி ரிப்போர்ட்ல உங்க பையன் ட்ரக்ஸ் ஓவர் டோஸ் எடுத்திருக்கான், அதனாலதான் இறந்துட்டான்னு போலீஸ் சொல்றாங்க. ஆனா அவரோட பையனுக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ற பழக்கமே இல்ல. அது அவர் போலீஸ் கிட்ட எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கற மாதிரியே தெரியல. இப்ப பையன் இறந்து போனதுனால அவரோட வைஃபும் அவரை விட்டு போயிடுறாங்க. இவரும் லைஃப்ல இதுக்கு மேல எதுக்கு வாழணும்னு சாவலான்னு போறாரு. அப்ப செத்து போன பையனோட ஃப்ரெண்டு அவர்கிட்ட வந்து நான் ஒரு கேங் கிட்ட இருந்து ட்ரக்ஸ் திருடி அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்ப அது அவங்களுக்கு தெரிஞ்சு போய் என்ன பிடிக்க வந்தாங்க. அந்த டைம் உங்க பையன் என் கூட தான் இருந்தான், அதனால அவனையும் சேர்த்து தூக்கிட்டு கார்ல போயிட்டு இருக்கும் போது நான் மட்டும் கார்ல இருந்து கீழே குதிச்சு எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டேன். உங்க பையன் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ட்ரக்ஸை கொடுத்து சாவடிச்சிருக்காங்கன்னு சொல்றான். இதை கேட்டவருக்கு அந்த பையன் மேல செம கோவம் வருது. அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட அந்த கேங்கோட டீலர் எங்க இருக்கான்னு கேட்டு கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது அவன் சடனா கன்னை தூக்கி காமிக்கிறான். இதனால கடுப்பானவர் அவனை கொடூரமா அடிக்கிறாரு. அதனால அவரோட பையனை சாவடிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்த லிம்போன்னு ஒருத்தவனோட பேரை சொல்லிடுறான். அதனால அந்த டீலரை சாவடிச்சுட்டு அவனோட உடம்புல இரும்பு வயரை சுத்தி கடல்ல தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறம் லிம்போ இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவனையும் அடிக்கிறாரு. அப்ப அவன் அவனோட பாஸ் சாண்டாவோட பேரை சொல்லிடுறான். அதனால டீலரை எப்படி சாவடிச்சானோ அதே மாதிரி இவனையும் சாவடிச்சு கடல்ல தூக்கி போட்டுறாரு. அதுக்கப்புறம் ஃபைனலா சாண்டா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவங்க கூட சண்டை போட்டு அவனோட தலையில ஷூட் பண்ணி கொடூரமா சாவடிச்சுட்டு அவன் உடம்பு இரும்பு வயர்ல சுத்தி கடல்ல தூக்கி போட்டுறாரு.